الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله صلى الله عليه وآله وسلم تسليما كثيرا أما بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ومن الناس من يشتري لهو الحديث ليضل عن سبيل الله بغير علم ويتخذها هزوا أولئك لهم عذاب مهين صدق الله مولانا العظيم وقال رسول الله صلى الله عليه وسلم الغناء ينبت النفاق في القلب كما ينبت الماء الزرع أو صدق رسول الله صلى الله عليه وسلم சகல புகழும் புகழையும் இந்த வையகத்தை தனித்து படைத்து பரிபாலிக்கக்கூடிய ஏகவல்லனாய் அல்லாஹ் தஆலாவுக்கு உரித்தாகட்டும். அல்ஹம்துலில்லாஹ். ஸலாத் என்னும் கருணையும் ஸலாம் என்னும் ஈடேற்றும் இந்த வையகத்திற்கு இறுதியாக வந்துரித்த எனது உதவிய முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேரிலும் அவர்களை அணுகுண்டு சகாமல் கொண்டு சொத்து பின்பற்றி நடந்த சஹாபாக்கள் தாபிஈன்கள் தபூத்தாபிஈன்கள் கியாமத் நாள் பரியந்தம் தோன்றி வர இருக்கும் அனைத்து நல்லடியார்கள் மீதும் என்றென்றும் உண்டாவதாக என்று சாட்சி சொன்னதன் பின்னால் செய்யுள் ஐயாம் என்று வர்ணிக்கப்படக்கூடிய இந்த கண்ணியமான முக்கியமான உன்னதமான நாளிலே தன்னுடைய இதர வேலை வெற்றிகளை எல்லாம் ஒதுக்கி தள்ளிவிட்டு அவனுடைய மாளிகையை தேர்ந்தெடுத்து வந்திருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பேரன்புமிக்க சகோதரர்களே, இந்த கம்மியான வாழ்க்கையில் அல்லாஹ் குர்ஆன் சுன்னாவின் மூலமாக என்னென்ன விடயங்களை எல்லாம் எடுத்துணர்ந்து கொள்ளுமாறு கட்டளை பிறப்பித்திருக்கிறானோ அவற்றை முழுமையாக எடுத்துணர்ந்து கொள்ளுமாறும் இவற்றை விட்டும் விலகி தவிர்த்து ஒதுங்கி தூரமாக இருந்து கொள்ளுமாறு கட்டளை பிறப்பித்திருக்கிறானோ அவற்றை விட்டு முற்று முழுதாக விலகி தவிர்த்து ஒதுங்கி தூரமாக இருந்து கொள்ளுமாறு அடியே நான் எனக்கும் அப்பா அவர்களுக்கும் வசியத்தையும் நல்ல உபதேசம் செய்து கொள்கிறேன். கண்ணியமான மேலான பெரியவர்களே, அன்பு நண்பர்களே, வாலிபர்களே, சகோதரர்களே, உண்மையில் நாம் ஒரு சோதனையான காலகட்டத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். உண்மையில் ஒரு சோதனை முடிந்து விட்டது என்று நாம் கற்பனை செய்யும் பொழுது இன்னும் பல சோதனைகளும் இன்னும் பல பிரச்சனைகளும் எங்களை நோக்கி சரமாரியாக அடுக்கடுக்காக வந்து கொண்டிருப்பதை கண்கூடாக நேரடியாக எங்களுடைய நாட்டிலும் உலகளாவிய ரீதியிலும் நாம் கண்கூடாக பார்த்து கொண்டிருக்கிறோம். உண்மையில் இவைகளுக்குண்டான காரணம் என்னவென்ற ஒரு கேள்வியை கேட்டால் சாதாரண ஒரு சிறிய பிள்ளையும் அழகாக பதில் சொல்லிவிடும். மனிதன் தன்னுடைய கரங்களால் தேடிக்கொண்டவைகளால் தான் இந்த அளவுக்கு பெரிய சோதனை என்பதாக இதனை நாம் தெளிவாக தெளிவாக விளங்கி வைத்திருக்கிறோம். குர்ஆனும் இதனை தான் எங்களுக்கு திட்டவட்டமாக தெளிவாக சொல்லிவிட்டது. கண்ணியமான சகோதரர்களே, அன்பானவர்களே, உண்மையில் அல்லாஹ் தஆலாவுடைய ஒரு சுன்னா வழிமுறை இருக்கிறது. பூமியில் நலவுகளை விடவும் பாவங்கள் தலைவிரித்தாடும் என்றால் காலத்துக்கு ஏற்ப, தேவைக்கு ஏற்ப, சமுதாயத்திற்கு ஏற்ப அல்லாஹ் தண்டனையை பூமிக்கு இறக்கி இருக்கிறான். குர்ஆன் எங்களுக்கு தெளிவாக அழகாக தெளிவுபடுத்தி கொண்டிருக்கிறது. கண்ணியமான சகோதரர்களே, அன்பானவர்களே, உண்மையில் இந்த எல்லா விதமான பாவங்களுக்கும் அடிப்படை காரணமாக பாவங்களுடைய சமகாலத்தினுடைய பாவங்களுடைய
வாலிபர்கள், வாலிப பெண்கள், அதிகமான வயோதிபர்கள் சகோதரர்களே, இந்த பாவத்துக்கு விதிவிலக்கு இல்லை என்று சொல்லலாம். அதுதான் நாம் பார்க்கிறோம். பாட்டும் படமும் சீரியல்களும் கண்ணியமான சகோதரர்களே மோசமான கதைகளுக்கும் எடிட்டாகி வாலிபர்கள் சுய வாழ்க்கையை மறந்து நடிப்பை பயந்து சகோதரர்களே நடிப்பை தன்னுடைய வாழ்க்கையாக மாற்றிக் கொண்டிருக்கிறார்கள். இதற்குண்டான அடிப்படை காரணம் எங்களுக்குள்ளால் ஊடுருவிருக்கக்கூடிய ஒவ்வொருவருடைய பொக்கட்டுகளிலும் இருக்கக்கூடிய இந்த மொபைல் போனின் மூலமாக, இந்த டிவிகளின் மூலமாக, இந்த லேப்டாப்பின் மூலமாக, இந்த கம்ப்யூட்டரின் மூலமாக, இந்த இணையதளங்களின் மூலமாக சகோதரர்களே எங்களுக்குள்ளால் ஊடுருவிருக்கக்கூடிய இந்த பாட்டும், இந்த படங்களும், இந்த சீரியல்களும், இந்த மோசமான வரலாறுகளும் தான் இதற்குண்டான அடிப்படை காரணம். யாருக்கும் சொல்ல முடியாது நான் இதில் இல்லை என்று. ஒவ்வொருவருடைய வீடுகளிலும் இருக்கிறது. ஒவ்வொருவருடைய அறைகளிலும் அந்த பிரமாண்டமான டிவி பொருத்தப்பட்டிருக்கிறது. கண்ணியமான சகோதரர்கள், ஒரு விடயத்தை நாம் விளங்குவோம். குர்ஆன் சுன்னாவை விட்டும் ஒரு மனிதனை தூரமாக ஆக்குவதற்காக வேண்டி உருவாக்கப்பட்ட ஒன்றுதான் இந்த சங்கீதம், இந்த பாட்டு, இந்த படங்கள். அதற்கு ஒப்பான குர்ஆன் 23 வருட காலமாக இறங்கிக் கொண்டிருந்த அந்த நேரத்திலே மக்கள் சாறை சாறையாக குர்ஆன் சுன்னாவின் பக்கமாக திசை திரும்பி கொண்டிருந்தார்கள். இவ்வாறு திசை திரிந்து கொண்டிருக்கும் பொழுது குறைஷி காபிர்களுக்கு இது பிடிக்கவில்லை. யோசித்தார்கள், காலப்போக்கில் இதன் பக்கம் முழுமையாக திசை திரும்பி விடுவார்கள் என்பதற்காக வேண்டி குர்ஆனுடைய இனிமையை மக்களுடைய உள்ளத்திலிருந்து எதிர்க்க வேண்டும் என்பதற்காக வேண்டி வலீத் இப்னு முகைரா இது போன்ற கொடிய காபிர்கள் யமன் நாட்டுக்கு போய் தன்னுடைய சொந்த செலவுல தன்னுடைய பணத்தை செலவழித்து அழகான குரலில் பாட்டு பாடக்கூடிய, சங்கீதம் இசைக்கக்கூடிய பெண்களையும் சங்கீத கருவிகளையும் வாங்கி கொண்டு வந்து மதீனாவுடைய பஜார்ல இயக்க ஆரம்பித்தார்கள். இப்பொழுது மனிதர்களுடைய உள்ளத்தில் வித்தியாசம் ஏற்பட ஆரம்பித்தது. அல்லாஹு தஆலா குர்ஆனுடைய ஆயத்தை இறக்குகிறான். மனிதர்கள் என்றும் சிலர் வலீத் இப்னு முகைரா இது போன்ற கொடிய காபிர்கள் இந்த சங்கீத கருவிகளை வாங்குகின்றார்கள். ஏன்? லியுதில்ல அன் சபீலில்லாஹ், குர்ஆனை விட்டும் சுன்னாவை விட்டும் மக்களை திசை திருப்புவதற்காக வேண்டி பிகைரி இல்மின் வயத்தபிலஹா ஹுஜுவா, குர்ஆனுடைய மகத்துவம் குறைந்து இப்படி திசை திரும்பக்கூடிய மக்களுடைய உள்ளத்தில் குர்ஆனை பற்றிய பரிகாசம், அதனுடைய பரிகாசம் உண்டாக வேண்டும் என்பதற்காக வேண்டி இப்படியாப்பட்ட இந்த கருவிகளை வாங்கிக் கொண்டு வருகின்றார்கள். உலாயிக லஹும் அஸாபுன் முஹீன், இவர்களுக்கு உலகத்திலும் ஆகிரத்திலும் நொம்பரகரமான பயங்கரமான வேதனை இருக்கிறது. கண்ணியமான சகோதரர்களே, குர்ஆனும் சுன்னா இந்த சங்கீதமும் ஒரு இடத்தில் ஒரு மனிதனுடைய உள்ளத்தில் வரலாற்றில் எங்கும் ஒன்று சேர்ந்ததாக இடம் கிடையாது. ஒன்று குர்ஆன் இருக்கும், குர்ஆன் இல்லாவிட்டால் அந்த சங்கீதம், பாட்டு, ஏனைகள் எல்லாம் இருக்கும். அல்லாமா இப்னு தைமிய்யா ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொல்கிறார்கள், அல் குர்ஆன் வல் கினாஉ லா யஜ்தமிஆனி ஃபீ கல்பி ரஜுலின் வாஹிதின். இந்த சங்கீதம், இந்த பாட்டு, இந்த குர்ஆன் ஒரு மனிதனுடைய உள்ளத்தில் ஒன்று சேர முடியாது. குர்ஆன் இருந்தால் அங்கு சுன்னா இருக்காது. அதாவது பாட்டு இருந்தால் அங்கு குர்ஆன் ஹதீஸ் இருக்க மாட்டாது. எங்கெங்கெல்லாம் குர்ஆன் ஹதீஸ் இருக்கிறதோ அங்கு பாட்டு கச்சேரிகள் இருக்க மாட்டாது. இதனை நாம் எங்களுடைய சுய வாழ்க்கையிலும் பார்க்கிறோம். எந்தெந்த வீடுகளில் எல்லாம் மகரிபு தொழுகைக்கு
கேட்கக்கூடிய பழக்கம், படம் பார்க்கக்கூடிய பழக்கம், சீரியல் பார்க்கக்கூடிய பழக்கம் இருந்தால் அந்த வீட்டில் ஒரு நாளும் குர்ஆன், சுன்னா, கொள்கை எந்த ஒன்றும் இருக்க மாட்டாது. இதனை எங்களுடைய வாழ்க்கையில், எங்களுடைய இலங்கை நாட்டில், எங்களுடைய ஊரில் நாம் கண்கூடாக பார்க்கிறோம். அதனைத்தான் இப்னு தைமியா சொல்கின்றார்கள், ஏன் தெரியுமா? இந்த ரெண்டுக்கும் ஒன்றுக்கொண்டு முரண்பாடு இருக்கிறது. ஏன்? குர்ஆன் சுன்னாவை விட்டு மக்களை திசை திருப்பத்தான் சங்கீதம் உருவாக்கப்பட்டது. எனவே இது இருந்தால் இது இருக்க மாட்டாது, இது இருந்தால் இது இருக்க மாட்டாது. சமகாலத்தில் அறிஞர்கள் சொல்வார்கள், வெயிலையும் நிழலையும் போல். வெயில் இருக்கக்கூடிய இடத்தில் நிழலை பார்க்க முடியாது, நிழல் இருக்கக்கூடிய இடத்தில் வெயிலை பார்க்க முடியாது. குர்ஆன் சுன்னா இருக்கக்கூடிய வீட்டில் சங்கீதம், இந்த பாட்டு, இந்த படங்கள், இந்த பிரமாண்டமான டிவி இருக்க மாட்டாது. இந்த பிரமாண்டமான டிவி இவைகள் எங்கெல்லாம் இருக்கிறதோ சகோதரர்களே, அங்கு இல்லையோ அங்கு குர்ஆன் சுன்னாவை அங்கு எதிர்பார்க்கலாம். கண்ணியமான சகோதரர்களே, அன்பானவர்களே, ஏன் தெரியுமா? குர்ஆனுடைய தன்மை வேறு, சங்கீதத்தினுடைய தன்மை, இந்த பாட்டு, இந்த படங்கள், இந்த சீரியல்கள், இந்த மோசமான கதைகளுடைய தன்மை வேறு. குர்ஆன் சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல் குர்ஆன் யும்பிதுல் ஈமான ஃபில் கல்ப். ஒரு மனிதனுடைய உள்ளத்தில் ஈமானை வளரச் செய்யும். கமா யும்பிதுல் மாஉஸ்ஸர. ஒரு மனிதன் எப்படி தண்ணீர் ஊற்றி தானியங்களை அழகாக வளர்க்கிறானோ, எப்படி தானியம் பச்சை பசேராக வளருமோ, இதே போல் ஒரு மனிதனுடைய உள்ளத்துல குர்ஆன் ஈமானை வளரச் செய்யும். குர்ஆனை கேட்க, அதனை சிந்திக்க, அதனுடைய அர்த்தத்தை விளங்க, அதனை ஓத முயற்சி செய்யும் பொழுது அந்த தன்மை உண்டாகும். இது குர்ஆனுடைய தன்மை. சங்கீதத்தை கேட்க ஆரம்பிச்சா, ஒரு படத்தை பார்க்க ஆரம்பிச்சா, ஒரு சீரியலை பார்க்க ஆரம்பிச்சா, ஒரு டிராமா நாடகத்தை பார்க்க ஆரம்பிச்சா, அதனுடைய தன்மை வேறு. அதைத்தான் இந்த சமகாலத்தில் நாங்கள் எங்களோட வாலிபர்களிடத்துல, வாலிப பெண்களிடத்துல நேரடியாக பார்க்கிறோம். ஒரு மனிதனுடைய உள்ளத்தில் நயவஞ்சகத்தனத்தை உண்டு பண்ணும். எப்படி இந்த தண்ணீர் தானியத்தை பச்சை பசேராக அழகாக வளரச் செய்யுமோ, இதே போன்ற ஒரு மனிதனுடைய உள்ளத்தில் இந்த சங்கீதம் நயவஞ்சகத்தன்மையை உண்டு பண்ணும். கண்ணியமான சகோதரர்களே, அன்பான நண்பர்களே, வாலிபர்களே, வயோதிபர்களே, அதனால தான் நாம் இன்றைக்கு பார்க்கிறோம், இந்த சமூகத்தில் நல்ல முறையில் நடிப்பவர்களை விடவும் நயவஞ்சகர்களாக நடிப்பவர்கள் அதிகமாக உருவாகியிருக்கிறார்கள். உள்ளாலொன்று வெளியால் அதற்கு நேர்மாற்றமாக இந்த தன்மை சகோதரர்களே நாம் கேட்கக்கூடிய சங்கீதத்தினுடைய விபரீதம். இதை ஒரு பொழுதும் நாம் மறந்துவிடக் கூடாது. இது எங்களுடைய வீட்டில் இருக்கிறதா? நாம் நன்றாக விளங்குவோம். எங்களுடைய வீட்டிலே நயவஞ்சகர்களை நாம் உருவாக்குகிறோம், முனாஃபிக்குகளை உருவாக்குகிறோம். கண்ணியமானவர்களே, யாருக்காவது இதுவரைக்கும் சொல்ல முடியுமா தைரியமாக, இந்த பாட்டாளர், இந்த படத்தாளர், இந்த சீரியல்களால, இந்த நாடகங்களால ஏங்க குடும்பத்தில், ஏங்க மனைவியிடத்தில், ஏங்க பெண் குழந்தைகளிடத்தில், ஏங்க வாழ்வர்களிடத்தில், அல்லது எனக்குள்ளால, அல்லது ஏங்க பிசினஸ்ல, அல்லது ஏங்க இந்த மகளால ஏதாவது ஒரு நலவு உண்டாகிருக்கிறது யாருக்காவது சொல்லிடுவோம். இதை கேட்டு எமோஷனல் ஆகி வாழ்க்கையெல்லாம் திரும்பி நல்ல முறையில் மாறி இருக்கிறாங்க, அல்லது இதுக்கு நேர் மாற்றமாக யோசிக்கிறோம். மோசமான குணம்,
மோசமான தொழில் செய்யக்கூடியவர்கள், மோசமான அதாவது இச்சையை தூண்டக்கூடிய அந்த ஏற்பாடுகள், விபச்சாரம், கொலை, கொள்ளை, ஏனைய இன்னும் நான் சொல்லாத பயங்கரமான நோய்கள் உருவாகி இருக்கிறதா? அதிகமாக இருக்கிறது. 100க்கு 100 உருவாகி இருக்கிறது. ஏன் தெரியுமா? வலீத் இப்னு அப்துல் மலிக் அவருடைய காலத்தில் சங்கீதம் சற்று வேகமாக பரவி, இந்த நேரத்தில் மிம்பரிலிருந்து வலீத் இப்னு அப்துல் மலிக் மக்களை பார்த்து ஒரு பிரசங்கம் செய்கிறார், ஒரு உபதேசம் செய்கிறார். அதிலே சொல்கிறார், ஐயுஹன்னா, ஏ மக்களே, ஈயாக்கும் வல் குனா, இந்த சங்கீதத்தை நான் உங்களுக்கு எச்சரிக்கிறேன். ஏன் தெரியுமா? ஒரு சம மனிதன், ஒரு வாலிபர் அல்லது ஒரு வயோதிபர் அல்லது ஒரு ஆண் அல்லது ஒரு பெண் இந்த சங்கீதத்தை தொடர்ச்சியாக கேட்டால் அவனுடைய வாழ்க்கையில் 4 விதமான மோசமான தன்மைகள் உருவாகும். முதலாவது அவர் சொல்கிறார், பாட்டு கேட்கக்கூடிய பழக்கம், படம் பார்க்கக்கூடிய பழக்கம், சீரியல் பார்க்கக்கூடிய பழக்கம், மோசமான கதைகள் பார்க்கக்கூடிய பழக்கம் இருந்தால் முதலாவது வெட்கம் இல்லாமல் போகும். இந்த தலைப்பை சொன்னாலே உங்க எல்லாத்துடைய சிந்தனையும் அதுக்கு கீழால நிறைய உதாரணங்கள் ஓடும். இந்த ஊர்ல எப்படி நடந்திருக்கு, இந்த வீட்டுல எப்படி நடந்திருக்கு, எங்க குடும்பத்தில் எப்படி நடந்திருக்கு, வேறொன்றுமல்ல சகோதரர்களே, இது இன்னும் அதிகரிச்சா வெட்கம் இல்லாமல் போகும். அதனாலதான் நான் இன்றைக்கு சமூகத்துல பார்க்கிறோம், சில வாலிபர்கள், சில வாலிப பெண்கள் நடமாடுறாங்க. வெட்கம் இருக்கிறதா? வெட்கம் என்றால் இவர்களுக்கு என்னவென்று தெரியுமோ என்று நாம் யோசிக்கக்கூடிய அளவுக்கு அவர்களுடைய செயற்பாடுகள், அவர்களுடைய நடத்தைகள், அவர்களுடைய பிரயாணங்கள், அவர்களுடைய ஏனைய செயற்பாடுகள், கண்ணியமான சகோதரர்களே, ஒரு நலவையும் உண்டு பண்ண மாட்டாது. வெட்கம் இல்லாமல் சீரழியக்கூடிய ஒரு சமுதாயத்தை உருவாக்கும் இந்த பாட்டு. இரண்டாவது அவர் சொல்கிறார், தொடர்ச்சியாக இந்த பாட்டை கேட்டா அவனுடைய இச்சையை தூண்டிவிடும். இதனை நாம் கண்கூடாக நேரடியாக எங்களுடைய வாலிபர்களிடத்தில், வாலிப பெண்களிடத்தில் நேரடியாக நாம் பார்க்கிறோம். ஒரு காலம் இருந்துச்சு, ஒரு பாவத்தை செய்ததாக இருந்தால் பழையவர்கள் சொல்வார்கள், ஒளிந்து மறைந்து யாருக்கும் தெரியாமல் செய்யக்கூடிய காலம், அதுவும் பாவம் தான். ஆனால் இன்றைக்கு நியூ மாடல் என்ற பெயர்ல, நாகரீகம் என்ற பெயர்ல, ட்ரிப் என்ற பெயர்ல இந்த பாட்டுகளை போட்டுக்கொண்டு, இந்த படங்களை போட்டுக்கொண்டு, இந்த டிவியில இந்த சீரியல்களை போட்டுக்கொண்டு, இந்த மோசமான வரலாறுகளை பார்த்து கொண்டு சகோதரர்களே, அதனுடைய முடிவென்ன? மோசமான செயற்பாடுகள் அதிகமாக நடந்திருக்கு, விபச்சாரம் நடந்திருக்கு, மோசமான செயற்பாடுகள் நடந்திருக்கு. அதனால தான் ஒரு கணக்கெடுப்பு சொல்றது, எங்க நாட்டில் ஸ்ரீலங்காவில் ஒரு மியூசிக்கல் ஷோ, ஒரு பாட்டு கச்சேரி நடந்தால் அதிகமாக வாலிபர்களும் வாலிப பெண்களும் கலந்து கொள்கிறார்கள். அதனுடைய முடிவு, அந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய ஹோட்டல், சிற்றுண்டி சாலைகள், ஏனைய ரூம்ஸ்களுக்கு அன்றைக்கு அதிகமான வருமானங்கள் கிடைச்சிருக்குது. அப்படின்னா என்ன? அதிகமாக ஹோட்டல்களுக்கு வருமானம் கிடைச்சிருக்கின்ற என்ன அர்த்தம்? அன்பானவர்களை நாம் தெளிவாக விளங்குவோம். மானக்கேடான செயற்பாடுகளும் விபச்சாரமும் அதிகமாக நடந்திருக்கு. இதுதான் கசப்பான உண்மை. இதனுடைய முடிவு அங்குதான் கொண்டு போய் சேர்க்கும்.
மூன்றாவதாக அவர் சொல்கிறார், இந்த சங்கீதத்தை நான் உங்களுக்கு எச்சரிக்கிறேன், தொடர்ந்து இந்த பழக்கம் இருக்கக்கூடியவர்கள் கேட்கக்கூடியவர்கள் இருந்தால் யஸ்திமுல் முருஆ, மனிதாபிமான தன்மையை கலட்டி எடுத்துவிடும். கண்ணியமானவர்கள், வாலிபர்களிடத்தில், வாலிப பெண்களிடத்தில், இப்பொழுது வளர்ந்து வரக்கூடியவர்களிடத்தில் மனிதாபிமானம் என்று சொன்னா என்னன்னு கேட்பாரு. தெரியாது, அதிகமானவர்களுக்கு தெரியாது. கண்ணியமானவர்களே, முழுமையாக கலத்தி எடுக்கப்பட்டிருக்கிறது. நான்காவதாக அவர் சொல்கிறார், இந்த பாட்டு கேட்கிறதும் ஒன்றுதான், மதுபானம் சாராயம் குடிக்கிறதும் ஒன்றுதான். மதுபானத்துக்கு ஒப்பான ஒரு பாவம். ஏன்? மதுபானம் குடித்தவனும் ஆடுகிறான், பாடுகிறான், அவனுக்கு ஒன்றும் விளங்குதில்லை. பாட்டு கேட்கக்கூடியவர்களை நாம் பார்க்கிறோம், எங்களுடைய ஆடைகளோடு, எங்களுடைய தேசிய ஆடையோடு தொப்பிகளை போட்டுக்கொண்டு எங்களுடைய பெண்கள், வாலிப பெண்கள் இந்த ஹிஜாபோடு ஆடக்கூடிய, பாடக்கூடிய, நடனமாடக்கூடிய அதிகமான காட்சிகளை இணையதளங்களில் நாம் பார்க்கிறோம் என்றால் சகோதரர்களே, இதெல்லாம் இந்த பாட்டினுடைய விபரீதம், இந்த படத்தினுடைய விபரீதம், இந்த சீரியல்களுடைய விபரீதம், இந்த கதைகளுடைய விபரீதம். அவர் கடைசியாக சொல்கிறார், நீங்கள் பாட்டு கேட்டுத்தான் ஆகணுமா, கட்டாயமா கேட்கணுமா, தவிர்ந்து கொள்ளத்தான் வேணும். அப்படி கேட்கிறதாக இருந்தா பெண்கள் இருக்கக்கூடிய இடத்துல பாட்டு கேட்க வேணும். ஏன்? ஒரு இடத்துல மனிதனத்துல பாட்டு கேட்கக்கூடிய பழக்கம் இருந்தா ஒட்டோவா அவனிடத்துல விபச்சாரம் செய்யக்கூடிய பழக்கம் இருக்கும். ஏன்? சங்கீதம் விபச்சாரத்தை தூண்டும், இழுத்து கொண்டு வரும் என்ற கருத்தை அவர் விளங்கப்படுத்தியிருக்கிறார். கண்ணியமான சகோதரர்களே, இதனை சமகாலத்தில் நேரடியாக எங்களோட வீட்டுல, எங்களோட பக்கத்து வீட்டுல, எங்களோட மஹல்லால, எங்களோட இந்த இலங்கையில, உலகளாவிய ரீதியில, பக்கத்துல இந்தியால, பக்கத்துல பங்களாதேஷ்ல, பக்கத்துல பாகிஸ்தான்ல, இந்த நாடுகள்ல அதிகமாக நாம் பார்க்கிறோம் என்றா சகோதரர்களே, இவைகள் எல்லாம் ஒரு நலவல்ல, எங்களுடைய வாழ்க்கையில நலவு உண்டாக்க மாட்டுச்சு. அன்பான பெற்றோர்களே, நாம் இப்பொழுது யோசிப்போம், 6 மணியிலிருந்து எங்களோட வீட்டுக்கு முன்னால பிரமாண்டமாக பூட்டிருக்கக்கூடிய அந்த டிவியில நாங்க, எங்களோட மனைவி, எங்களோட வயதுக்கு வந்த அந்த பெண் குழந்தைகள், வாலிபர்கள் எல்லாம் உட்கார்ந்து பார்க்கக்கூடிய அந்த படம், அந்த பாட்டுகள், அந்த சீரியல்கள் 1 மணி வரைக்கும், 2 மணி வரைக்கும், 3 மணி வரைக்கும், 4 மணி வரைக்கும், இன்னும் சிலர் சுபமில்லாமல் 6 மணி வரைக்கும் பார்த்துவிட்டு சகோதரர்களே, இப்பொழுது நாம் எங்களுக்கு நலவுண்டாக வேண்டும் என்று ஆசைப்படுகிறோம், ஆதரவு வைக்கிறோம். விலை குறையணும், எங்களுக்கு சார்பான ஆட்சி உண்டாகணும், எங்களுக்கு சார்பான நிம்மதியான வாழ்க்கை உண்டாகணும். ஒரு 15 வருஷத்துக்கு முன்னால் இந்த நாட்டில் எப்படி நிம்மதியாக, எப்படி சுபிச்சமாக, எப்படி விலை கல்விகளோடு, எப்படி எக்ஸ்போர்ட் இம்போர்ட் எங்களுக்கு சார்பாக வந்துச்சோ, இதே மாதிரி நாங்கள் வாழணும் என்று விரும்புகிறோம். பகாதா பரீதும், சமகால அறிஞர்கள் சொல்வார்கள், இது ஒரு பொழுதும் நடக்கவே நடக்காது, வரலாறில் எங்கவும் நடக்கவும் இல்லை, இதற்கு பின்னால் நடக்கவும் மாட்டாது. கண்ணியமான சகோதரர்களே, இந்த நாட்டில் கிட்டத்தட்ட 23 லட்சம் முஸ்லிம்கள் நாங்கள் வாழ்கிறோம். 2150 பள்ளிவாயில்கள் இருக்கிறோம். இந்த 2150 பள்ளிவாயில்களோட மூத்தவர்கள் நாங்கள் பெற்றோர்கள், வாலிபர்களும் பள்ளியோடு தொடர்பாகி, இந்த வாலிப பெண்களும் எங்களுடைய மனைவிமார்களும் வீட்டில் இருந்து கொண்டு சாலிஹான நல்ல அமல்களில் ஈடுபடுவார்கள் என்றிருந்தால், இந்த டிவியை உடைத்து தள்ளிவிட்டு, இந்த பாட்டு கேட்கக்கூடிய இந்த கருவிகளை உடைத்து தள்ளி உதறிவிட்டு சகோதரர்களே, நாம் அனைவருமாக சேர்ந்து நல்ல அமல்களை செய்ய ஆரம்பிப்போம் என்றிருந்தால், கண்ணியமான சகோதரர்களே, அன்பானவர்களே,
நாங்கள் ஒன்றும் யோசிக்க தேவையில்லை. ஒரு கிழமை அல்லது ஒரு 3 நாள் தொடர்ச்சியாக நாட்டில் வாழக்கூடிய மக்கள் இந்த அமல்களில் மாத்திரம் ஈடுபடுவோம் என்றிருந்தால் ஒரு 20 வருஷத்துக்கு முன்னால இந்த நாட்டில் எப்படி நிம்மதியாக விலை கழிவோடு எக்ஸ்போர்ட் இம்போர்ட் எங்களுக்கு சார்பாக, ஆட்சி ஜனாதிபதி எங்களுக்கு சார்பாக, பார்லிமெண்ட் எங்களுக்கு சார்பாக இருந்துச்சோ அந்த நிலைமைகளை எதிர்பார்க்கலாம். எனவே சகோதரர்களே, பள்ளியோடு தொடர்பாகவும் அதிகமாக நாம் இப்பொழுது செய்ய வேண்டிய மிக முக்கியமான ஒரே ஒரு வேலைதான் அதிகமாக இஸ்திக்ஃபார் மாத்திரம் செய்யணும். குர்ஆன் இதனை சொல்கிறது. சில சமகால அறிஞர்களிடம் போய் கேட்கப்பட்டதாம், கதகலத்தில் அஸ்ஆரு ஜித்தன், நாளுக்கு நாள் விலைகள் கூடிக்கொண்டே போகிறது, நாம் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்ட நேரத்திலே சொன்னார்களாம், ஐன அன்தும் மினல் இஸ்திக்ஃபார், இந்த இஸ்திக்ஃபாரை விட்டும் எந்த அளவுக்கு தொலைதூரத்திலே நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள், அதிகமாக இஸ்திக்ஃபார் செய்யுங்கள். இஹ்ஃபதுஹா பில் இஸ்திக்ஃபார், அதிகமாக இஸ்திக்ஃபார் செய்வதன் மூலமாக உங்களுடைய விலைவாசிகளை குறைத்துக் கொள்ளுங்கள் என்று சொன்னார்களாம். கண்ணியமான சகோதரர்களே, குர்ஆனும் சொல்கிறது, சுன்னாவும் இதனை தான் சொல்கிறது, சமகாலத்தில் வாழக்கூடிய அறிஞர்களும் இதனை தான் சொல்கின்றார்கள். எனவே சகோதரர்களே, அதிகமாக இஸ்திக்ஃபார் செய்வோம். எப்படின்னா, ஒரு வீட்டில் நாங்கள் 5 பேர் இருக்கோம். கடைசியாக சொல்றேன், ஒரு வீட்டில் 5 பேர் இருக்கோம். 5 நேரம் தொழுகிறோம். ஒரு நேர தொழுகைக்கு பின்னால் ஒரு மனிதர் அதே இடத்துல உட்கார்ந்து 200 செய்வார். அப்போ ஒரு மனிதனுக்கு ஒரு நாளைக்கு ஒரு மனிதனின் மூலமாக 1000 இஸ்திக்ஃபார் வந்துவிடும். வீட்டில் 5 பேர் இருந்தால் 5000 இஸ்திக்ஃபார், 10 பேர் இருந்தால் 10,000 இஸ்திக்ஃபார். நாட்டில் 23 லட்சம் முஸ்லிம்கள் வாழ்றோம். தொடர்ச்சியாக ஒரு 3 நாள் ஒரு கிழமை செய்தா சகோதரர்களே, அடுத்த நாள் இரவுல படுத்து அடுத்த நாள் காலையில முழிச்சு பார்த்தா எல்லா நிலைமைகளையும் அல்லாஹ் தலை கீழால் பிரட்டி ஒரு 20 வருஷத்துக்கு முன்பதாக இந்த நாட்டில் எப்படி நிம்மதியாக நல்ல ஆட்சியோடு, நல்ல ஒரு பார்லிமெண்டோட, எக்ஸ்போர்ட் இம்போர்ட் நல்ல விலை கல்விகளோட, நல்ல மக்கள் அந்நியோன்யமாக எப்படி எங்களோடு பழகினார்களோ அந்த நிலைமையை அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு உண்டாக்குவான். எனவே பள்ளியோடு தொடர்பாகவும் அதிகமாக இஸ்திக்ஃபார் செய்வோம். நல்ல பண வழக்கங்களில் சகோதரர்களே, போட்டி போட்டி வாலிபர்களும் வாலிப பெண்களும் நாங்கள் அனைவருமாக சேர்ந்து ஈடுபடுவோம். வல்லவன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுடைய நாட்டில் ஒரு 10 வருடம் 20 வருடத்திற்கு முன்பதாக எப்படி நாங்கள் நிம்மதியாக சுபீட்சமாக வாழ்ந்தோமோ அப்படியாப்பட்ட எல்லா நிலைமைகளையும் அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு உண்டாக்கி தந்தருள்வானாக. எங்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக, பாவமற்ற பரிசுத்தமான வாழ்க்கையை நசீபாக்குவாயாக.